நம்ம சமைக்க போகிறது பார்த்திங்கன்னா வத்த குழம்பு. 2 தக்காளி, 10 முந்திரி, 2 பூண்டு உருண்டை, வெங்காயம், தேங்காய் நல்லா நைஸாக வச்சுக்கோங்க. 100 ml நல்லெண்ணெய், அதில் வெந்தயம், கடுகு, சீரகம் 3த்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். அதில் காஞ்ச மிளகாய், நம்ம சுண்டைக்காய் வத்தலை போட்டு கலர் மாறுறதுக்குள்ளே பொறுமையாக வதக்கணும். இப்படியே வதக்கிட்டே இருக்கணும். நம்ம அரைச்சதை எடுத்து இந்த எண்ணெயில் ஊற்றணும். அதை நல்லா கிளறி விடணும். நல்லா வதக்கி கெட்டியாக வரணும். அதில் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் ஒரு 50 கிராம், அதில் மிளகாத்தூள் போட்டு பொறுமையாக வதக்கணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பொறுமையாக வதக்கிட்டே இருக்கணும். அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டு பொறுமையாக கிளறி ஒரு 15 நாளில் வச்சுக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் பச்சை வர போகிற வரைக்கும் கொதிக்க விடணும். அப்படி ரொம்ப கெட்டாச்சுன்னா தண்ணி ஊற்றிடணும். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா பொறுமையாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதில் இப்போது பெருங்காயத்தூள் போட்டு விட்டுங்க. லாஸ்ட்டில் தான் போடணும். பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுங்க. நம்ம வத்த குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.